காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ஆதிகேசவ பெருமாள் கோயிலின் திருத்தேருடைய ஊர்வலத்தை தான் தற்போது பார்த்து வருகின்றோம். தற்போது பிரம்மோற்சவத்தினுடைய சித்திரை பிரம்மோற்சவத்தினுடைய இந்த திருத்தேர் ஊர்வலம் நடைபெற்று வருகிறது. திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரினை வடம் பிடித்து இழுத்து வருகிறார்கள். களத்திலிருந்து நமது செய்தியாளர் பூபாலன் கூடுதல் விவரங்களை தர இணைகிறார். பூபாலன், இந்த திருத்தேர் வீதி உலா பிரம்மோற்சவம் கூடுதலான உங்களுடைய விவரங்கள். கண்டிப்பாக கோபாலகிருஷ்ணன், காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோவிலானது அமைந்துள்ளது. இந்த கோவிலானது 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலாகும். இந்த கோவிலில் வருடந்தோறும் வரும் சித்திரை பிரம்மோற்சவ திருவிழாவானது வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான பிரம்மோற்சவ விழாவானது கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து 6 நாட்களாக ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் குதிரை வாகனம், சிம்ம வாகனம், கேடயம், தங்க பல்லாக்கு, புஷ்ப பல்லாக்கு உள்ளிட்ட வாகனங்களில் எழுந்துருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். அந்த வகையில் இன்று 7ஆம் நாளான இன்று உற்சவத்தில் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் உற்சவமூர்த்தியான ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் எழுந்துருளினார். பின்னர் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்நிகழ்வில் ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவரான செல்வ பெருந்தகை அவர்கள் பச்சவர்ண கொடியை அசைத்து இந்த திருத்தேரோட்டத்தை துவங்கி வைத்தனர். இந்த திருத்தேரோட்டத்தில் குழந்தைகள் முதல் பெரியோர்களை 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கோவிந்தா கோஷத்துடன் என பக்தி பரவசத்தில் முழக்கங்களை இட்டவாறு தேரினை வடம்பிடித்து இழுத்து வருகின்றனர். இந்த திருத்தேரோட்டத்தில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு வருவதால் பாதுகாப்பிற்காக போலீசாரும் அமர்த்தப்பட்டிருக்கின்றனர். கோபால், நன்றி பூபாலன், விவரங்களுக்கு நன்றி.